ஹலோ எவ்ரிவான். இன்னைக்கு லெசனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு. வெயில் அடிக்குது, ரொம்ப சூடாக இருக்குது, ரொம்ப புழுக்கமாக இருக்குது, ரொம்ப வேர்க்குது இப்படிலாம் சொல்கிறோம்ல. இந்த மாதிரி வெயில் காலத்தில் நம்ம பேசக்கூடிய விஷயங்களை இங்கிலீஷில் எப்படியெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், அவளுக்கு வேர்த்து ஒழுகுது அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் she is dripping in sweat. She is dripping in sweat அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், வெயில் கொளுத்தி எடுக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு the sun is blazing. The sun is blazing அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், ரொம்ப சூடாக இருக்குது, இந்த பேப்பரை வச்சு விசிறிக்கோ அப்படின்னு சொல்கிறதுக்கு fan yourself with paper. Fan yourself with paper அப்படின்னு சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், எங்களோட ட்ரெஸ் எல்லாம் வேர்வையில் நனைஞ்சு போயிருச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு our clothing is drenched in sweat. Our clothing is drenched in sweat அப்படின்னு சொல்லலாம். இந்த drenched அப்படின்றதான் அப்படி தொப்பெல்லாம் நனைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் சொல்கிற வார்த்தை. நெக்ஸ்ட் ஒன், வெளியில் எரிக்கிற மாதிரி வெயில் அடிக்குது, வெளியிலே ரொம்ப எரியுது அப்படிலாம் சொல்கிறதுக்கு இட் இஸ் ஸ்காட்சிங் அவுட்சைட் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஸ்காட்சிங் அப்படின்றத அப்படி எரியிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஸ்காட்சிங் அப்படின்ற வேர்ட் யூஸ் பண்ணலாம். ஸோ எரியிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு இட் இஸ் ஸ்காட்சிங் அவுட்சைட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், வெயில் நேரமாக இருக்கிறதுனால கடற்கரைகள்லாம் மக்கள் கூட்டமாக இருக்கிறாங்க, ரொம்ப கூட்டம் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு பீச்சஸ் ஆர் பேக்ட் வித் பீப்புள். பீச்சஸ் ஆர் பேக்ட் வித் பீப்புள் அப்படின்னு சொல்லலாம். பேக்ட் வித் அப்படின்னா அப்படி ரொம்ப நெருக்கமாக ரொம்ப கூட்டமாக இருக்குது அப்படின்றத பேக்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பீச்சஸ் ஆர் பேக்ட் வித் பீப்புள் அப்படின்னா கடற்கரைகளில் ரொம்ப கூட்டமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், ரொம்ப வெளியே சூடாக இருக்குது, இது வெளியே ரொம்ப வெயில் அடிக்கிற நேரம் வெளியே போகாத அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி சொல்கிறதுக்கு ஸ்டே இன்டோர் டியூரிங் த ஹாட்டஸ்ட் ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஹாட்டஸ்ட் ஹவர்ஸ் அப்படின்றது இந்த மத்தியானம் ஒரு 11 மணிலேருந்து 3 மணி வரைக்கெல்லாம் ரொம்ப சூடாக இருக்குது அப்படின்னா அதெல்லாம் ஹாட்டஸ்ட் ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த நேரம் வந்து வீட்டுக்குள்ளே இரு, வெளியே போகாத அப்படின்னு சொல்கிறதுக்கு ஸ்டே இன்டோர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஸ்டே இன்டோர்னால் வீட்டுக்குள்ளே இரு அப்படின்னு அர்த்தம். ஸோ ஸ்டே இன்டோர் டியூரிங் த ஹாட்டஸ்ட் ஹவர்ஸ், சூடான நேரத்தில் வீட்டுக்குள்ளேயே இரு. நெக்ஸ்ட் ஒன், வெயில் ரொம்ப அடிக்கிறதுனால எங்கள் வீட்டில் ஏசி ஓடிக்கிட்டே இருக்குது, ஃபுல் நேரமும் ஏசி ஓடுது அப்படிலாம் சொல்லுவோம்ல, ஃபுல்லாக ஏசி ஓடிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஏசிஸ் ஆர் ரன்னிங் அரவுண்ட் த கிளாக் அப்படின்னு சொல்லலாம். அரவுண்ட் த கிளாக் அப்படின்னா முழு நேரமும் ஓடிக்கிட்டே இருக்குது, நிற்காமல் ஓடுது, எங்கள் வீட்டில் ஃபுல்லாக ஓடிக்கிட்டே தான் இருக்குது அப்படின்லாம் சொல்கிறதுக்கு தான் அரவுண்ட் த கிளாக் அப்படின்ற அந்த ஃப்ரேஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஏர் கண்டிஷனர்ஸ் ஆர் ரன்னிங் அரவுண்ட் த கிளாக், இல்லைனா ஏசிஸ் ஆர் ரன்னிங் அரவுண்ட் த கிளாக் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், வெயில் நேரம் அப்படின்னாலே நமக்கு வந்து நிறைய இடத்துல தண்ணீர் பற்றாக்குறை இருக்கும். ஸோ இப்போ தண்ணீர் பற்றாக்குறைன்றது கொஞ்சம் கவனிக்கப்பட வேண்டிய விஷயமா இருக்குது, இல்லை கொஞ்சம் கவனம் நம்ம கொடுக்க வேண்டிய விஷயமா ஆயிடுச்சு இப்போது அப்படிலாம் சொல்கிறதுக்கு வாட்டர் ஷார்ட்டேஜஸ் பிகேம் அ கன்சர்ன் அப்படின்னு சொல்லலாம். கன்சர்ன் அப்படின்னா கொஞ்சம் அது நமக்கு வந்து தொல்லை கொடுக்குது, நமக்கு கஷ்டம் கொடுக்குது அப்படின்றது தான் வந்து ஒரு கன்சர்ன் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது நமக்கு அது தொல்லை தர்ற விஷயமா இருக்குது, பிரச்சனை கொடுக்குற விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு வாட்டர் ஷார்ட்டேஜஸ் பிகேம் அ கன்சர்ன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், இப்போ வானிலை அறிக்கை வந்து வெப்ப காற்று வீசும்னு சொன்னாங்க அப்படின்லாம் நம்ம சொல்லுவாங்க. அடிக்கடி நமக்கு வந்து வெதர் ஃபோர்காஸ்ட்டில் சம்மர் டைமில் சொல்லுவாங்க. ஸோ அதுமாதிரி வானிலை அறிக்கையில் வந்து வெப்ப காற்று வீசும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு வெதர் ஃபோர்காஸ்ட் வார்ன்ட் ஆஃப் ஹீட் வேவ்ஸ் அப்படின்னு சொல்லலாம். வெதர் ஃபோர்காஸ்ட் வார்ன்ட் ஆஃப் ஹீட் வேவ்ஸ், வெப்பக்காற்று இருக்கும்னு சொல்லிட்டு எச்சரிக்கை கொடுத்துருக்குறாங்க. வெதர் ஃபோர்காஸ்ட் வார்ன்ட் ஆஃப் ஹீட் வேவ்ஸ். நெக்ஸ்ட் ஒன், வெயில் நேரம் அப்படின்றதுனால அடிக்கடி கரண்ட்டு கட் ஆகுது, அடிக்கடி பவர் கட் ஆகுது இப்படிலாம் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி சொல்கிறதுக்கு ஆஃபன் வி ஃபேஸ் பவர் அவுட்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஆஃபன் அப்படின்னா அடிக்கடி, ஆஃபன் வி ஃபேஸ்
பவர் அவுட்டேஜ். பவர் அவுட்டேஜ் அப்படின்னா இந்த மாதிரி கரண்ட் கட் ஆகிறது தான் பவர் அவுட்டேஜ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஆஃபன் வி ஃபேஸ் பவர் அவுட்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், வெயில் நேரம் அப்படின்றதுனால நிறையா தண்ணி குடிங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ நிறையா தண்ணி குடிங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு 2 விதமாக சொல்லலாம். ஃபஸ்ட் எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஸ்டே ஹைட்ரேட்டட் அப்படின்னு சொல்லலாம். ஸ்டே ஹைட்ரேட்டட்னா நிறையா தண்ணி, அடிக்கடி தண்ணி சத்துள்ள ஆகாரம் நிறையா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஸ்டே ஹைட்ரேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இன்னொரு விதமாக எப்படி சொல்லலாம் அப்படின்னா ட்ரிங்க் plenty ஆஃப் வாட்டர். ட்ரிங்க் plenty ஆஃப் வாட்டர் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், நிறையா ஃப்ரூட் ஜூஸ் குடிங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு கோ ஃபார் ஃப்ரெஷ் ஜூஸஸ் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு வந்து குடிங்க அப்படின்னு சொல்லணும் அப்படின்றதுக்காக ட்ரிங்க் அப்படின்ற வார்த்தை தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. ரொம்ப கேஷுவலாக நம்ம பேசும்போது கோ ஃபார் அப்படின்ற இந்த ஃப்ரேஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ கோ ஃபார் ஃப்ரெஷ் ஜூஸஸ் அப்படின்னா நிறையா ஃப்ரெஷ் ஜூஸ் குடிங்க அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், வெயிலில் காயவை. இப்போ இந்த வெயில் நேரம் அப்படின்னாலே நம்ம வந்து நிறைய வடகம் போடுவோம், ஊறுகாய் போடுவோம், எல்லாமே வெயிலில் காய வைக்கிற விஷயமா இருக்கும். ஸோ வெயிலில் காயவை, இந்த மாங்காயெல்லாம் கொண்டு போய் வெயிலில் காயவை அப்படின்னு சொல்கிறதுக்கு சன் ட்ரை த மேங்கோஸ் அப்படின்னு சொல்லலாம். சன் ட்ரை அப்படின்னா வெயிலில் காய வைத்தல் அப்படின்னு அர்த்தம். ஸோ சன் ட்ரை த மேங்கோஸ் அப்படின்னா மாங்காயை வெயிலில் காயவை அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், ரொம்ப சூடாக இருக்குது, கதவெல்லாம் திறந்தே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ கதவெல்லாம் திறந்தே இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறதுக்கு லெட் த டோர்ஸ் ஓப்பன். லெட் த டோர்ஸ் ஓப்பன் அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் ரொம்ப சூடாக இருக்குது, தண்ணி கொஞ்சம் தெளித்து வை இந்த இடத்துலலாம் அப்படின்னு சொல்லுவோம்ல. தண்ணி தெளித்து வை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஸ்ப்ரிங்கிள் சம் வாட்டர். ஸ்ப்ரிங்கிள் சம் வாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், இப்போ செடியெல்லாம் ரொம்ப வெயிலில் இருக்குது, கொஞ்சம் நிழலில் கொண்டு போய் வை, செடியெல்லாம் நிழலில் வை அப்படின்னு சொல்கிறதுக்கு கீப் த பிளான்ஸ் இன் ஷேட். கீப் த பிளான்ஸ் இன் ஷேட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், ஃபேனை போடு அப்படின்னு சொல்லுவோம். ஃபேனை போடு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஸ்விட்ச் ஆன் த ஃபேன் அப்படி தான் சொல்லணும். புட்டுன்ற வேர்டு யூஸ் பண்ணக்கூடாது, ஸ்விட்ச் ஆன் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஸ்விட்ச் ஆன் த ஃபேன் அப்படின்னா ஃபேனை போடு அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், நிறையா பழங்கள் சாப்பிடு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஈட் plenty ஆஃப் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். plenty ஆஃப் அப்படின்னா நிறையா அப்படின்னு அர்த்தம். ஸோ ஈட் plenty ஆஃப் ஃப்ரூட்ஸ் அப்படின்னா நிறையா பழங்கள் சாப்பிடு. நெக்ஸ்ட் ஒன், வெளியே போகிறத தவிர்த்துரு, ரொம்ப வெளியே போகாத அப்படின்னு சொல்கிறதுக்கு அவாய்ட் கோயிங் அவுட். அவாய்ட் கோயிங் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், ரொம்ப புழுக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோமா. புழுக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு இட்ஸ் சல்ட்ரி அப்படின்னு சொல்லலாம். சல்ட்ரி அப்படின்னா இந்த கசகசன்னு புழுக்கமாக இருக்கிறத சல்ட்ரி அப்படின்ற இந்த வார்த்தை யூஸ் பண்ணி நம்ம சொல்லலாம். ஸோ புழுக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு இட்ஸ் சல்ட்ரி அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், அதே மாதிரி புழுக்கமாக இருக்குது, சூடாகவும் இருக்குது, நம்மளால் வந்து சூடை தாங்க முடியாத அளவுக்கு வெக்கையாக இருக்குது அப்படின்லாம் சொல்லுவோம்ல. அந்த மாதிரி சொல்கிறதுக்கு இட் இஸ் மகி அப்படின்னு சொல்லலாம். இந்த மகி அப்படின்னா வெக்கையாக இருக்குது, ரொம்ப வெக்கையாக புழுக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு இட் இஸ் மகி அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், சூடு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹீட் இஸ் இன்டென்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இன்டென்ஸ் அப்படின்னா ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு இன்டென்ஸ் அப்படின்ற வேர்ட் யூஸ் பண்ணலாம். ஸோ ஹீட் இஸ் இன்டென்ஸ் அப்படின்னா சூடு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், வெயில் காலம் உச்சத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம்ல. வெயில் இப்போ தான் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது வெயில் காலம் அப்படின்னு சொல்கிறதுக்கு சம்மர் இஸ் அட் இட்ஸ் பீக் அப்படின்னு சொல்லலாம். சம்மர் இஸ் அட் இட்ஸ் பீக் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், இப்போலாம் எனக்கு ரொம்ப அதிகமாக வேர்க்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ ஸ்வெட் அ லாட் தீஸ் டேஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த தீஸ் டேஸ் அப்படின்றது இப்போலாம் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஐ ஸ்வெட் அ லாட் தீஸ் டேஸ் அப்படின்னா இப்போலாம் எனக்கு ரொம்ப அதிகமாக வேர்க்குது. நெக்ஸ்ட் ஒன், எங்களால் ஏசி இல்லாமல் இருக்கவே முடியல இப்போது அப்படின்னு சொல்கிறதுக்கு we couldn't be without AC. we couldn't be without AC அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், வெயில்னால்
என்னோடய தோல் கருத்து போச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு மை ஸ்கின் காட் டேன்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த டேன் அப்படிங்கிறது தான் வெயில்னால் தோல் கருத்து போகிறது அப்படிங்கிறத டேன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ என்னுடைய தோல் கருத்து போச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு மை ஸ்கின் காட் டேன்ட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், இந்த சீசனில் கிடைக்கிற எல்லா பழங்களையும் சாப்பிடு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஈட் ஆல் சீசனல் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ சீசனல் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா சம்மரில் மட்டுமே கிடைக்கிறதுக்கு மாம்பழம், அப்புறம் தர்பூசணி, அதெல்லாம் இந்த டைமில் மட்டுமே கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஃப்ரூட்ஸை வந்து நம்ம சீசனல் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் நிறையா சாப்பிடு, இந்த மாதிரி பழங்களை நிறையா சாப்பிடு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஈட் ஆல் சீசனல் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், ஃபேன்லேருந்து அனல் காற்று தான் அடிக்குது அப்படின்னு சொல்லுவோம்ல. ஃபேனில் அனல் காற்று அடிக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு த ஃபேன் இஸ் ப்ளோயிங் ஹாட் ஏர் அப்படின்னு சொல்லலாம். த ஃபேன் இஸ் ப்ளோயிங் ஹாட் ஏர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ பார்த்த இந்த குட்டி குட்டி சென்டென்சஸ்லாம் சம்மர் சீசனில் நீங்கள் இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இங்கிலீஷ் கற்றுக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். I'll meet you in the next lesson. Thank you. Bye.